Assalamualaikum. Welcome to our channel Vahi's Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புதினா பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கால் கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம் இன்னைக்கு. அதுக்கு தேவையான பொருள் மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகாய் உடைச்சு போட்டுக்கிறோம். புதினா அரை கட்டு எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அதில் போட்டுக்கிட்டு ஒரு லெமன் எடுத்து சாறு புழிஞ்சு ஊற்றி அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம். 100 கிராம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துக்கிறோம். தேங்காய் எண்ணெயும் நம்ம ரீஃபைண்ட் ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் 2 போட்டு பிரிஞ்சி இலை 1-2 பிச்சு போட்டு தாளிச்சிட்டு அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். நம்மளோட ஸ்பெஷல் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். நம்ம அது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் போட்டுக்கிறோம். பேஸ்ட்டில் என்ன போட்டு அரைச்சிருக்கோன்னா பச்சை மிளகா, புதினா, எலுமிச்சை சாறு இந்த மாதிரி பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கிட்டு நம்ம எதில் அரிசி அளந்தோமோ அதுலேருந்து 1.5 பங்கு அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறோம். நம்ம பாஸ்மதி அரிசியை கழுவி 20 நிமிஷம் ஊற வச்சதை தண்ணி வடிச்சிட்டு அதில் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி தண்ணியும் அரிசியும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 20 நிமிஷம் தம்மில் போட்டுக்கிறோம். தம்மில் போடுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய் ஊற்றி பெரட்டி விட்டு நம்ம தம்மில் போட்டுக்கிறோம். 20 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அருமையான புதினா பிரியாணி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் வஹீஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.